தனுசை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இன்பமான ஒரு நிலையை அடைய போகுது. காரணம் என்னன்னா, இத்தனை நாட்கள் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் மட்டுமே தான் தனது வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருந்தது. மிகப்பெரிய அளவில் உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷமே கழியக்கூடிய காலமோ நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். குருதேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் காலையில் எழுந்ததுமே உச்சரித்தால் போதும். குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலே அவர்களிடமிருந்து காலமே உங்களை தள்ளி வைக்கும். குரு பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களை தனித்து வழி நடத்துவார். அதாவது உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு முடிவை இன்னைக்கு வரைக்குமே தனுசால எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குது இல்லையா, அந்த நிலையிலிருந்து தனுசு வெளியே வரப்போகுது. ஏன் அந்த நிலைனா, நீங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக நீங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கலை. அதனால தான் அந்த நிலை. நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகரும் பொழுது மிகப்பெரிய மாபெரும் முடிவுகளை சுயமாக எடுக்க முடியும். காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு தனுசு. அங்கே குரு பகவானுடைய பலம் வாய்ந்த பார்வை விழப்போகுது. அப்படி விழும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனியே நடந்தாலும் சனீஸ்வரனுடைய செயல்களால் எந்தவித கஷ்டங்களும் உங்களுக்கு நிகழாமல் இருக்கும். மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடந்த திருமண வாழ்க்கை முறிந்து விவாகரத்தாகியிருக்கும். தனுசில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் தன்னந்தனியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய புதிய வாழ்க்கை உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இந்த தருணத்தில் எப்படி இருக்க வேண்டுமென்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு லட்சியத்தை மட்டுமே வைத்திருக்கின்றேன். அந்த லட்சியத்தை நோக்கி தினமும் நிச்சயமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் நகர்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நகரணும். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தனுசில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் நரக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. கணவர் இது நாள் வரைக்கும் அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே, ஏன் பிறந்த நாள் அன்று கூட வாழ்த்து சொல்லவில்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய தனுசு ராசி பெண்கள் ஏராளம். எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய கவலைகள் தீரப்போகுது. உங்களுடைய கணவர் மிகப்பெரிய அளவில் அன்பாகவும் பாசமாகவும் உங்களுடன் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறார். அஷ்டமத்தில் குரு வருது அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் மலை போல தான் இருக்கும். அதே அளவில் பாசங்களும் பற்றுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எதை நீங்கள் எந்த அளவில் கையாள போகின்றீர்கள் அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு இருக்கும். அதனால் முடிந்தவரை எந்த விதமான எதிர்மறையான கருத்துகளையும் நீங்கள் உங்களின் கணவரிடம் தெரிவிக்காமல் இருங்க. அவர் கெட்ட வழியில் சென்றாலும் சரி, தவறான முடிவை எடுத்தாலும் சரி, அவர் போக்கில் விட்டுவிட்டு 2-3 நாட்கள் கழித்து இதை நான் அன்றே சொல்லியிருப்பேன், சொன்னால் தேவையில்லாத குழப்பங்கள் தான் குடும்பத்தில் வந்திருக்கும் அப்படின்னு ஆறுதலாக அரவணைத்து கூறுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வார்த்தைகளை இனி வரக்கூடிய காலங்களில் கேட்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்கே தோன்றும். தனுசு சிந்திய கண்ணீருக்கு மிகப்பெரிய விலை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதனால் இனி நீங்கள் எந்த விதமான தேவையில்லாத கசப்பான எண்ணங்களையும் நினைத்து வாழ்க்கையில் வருந்தாமல் இருங்க. சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அந்த நிலத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த நிலத்தை வாங்க விடாமல் தடுக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களின் கண்முன்னே தோன்றும். அதனால் அவை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தான் நகரணும். ஐயையோ தடை வந்துவிட்டதே அப்படின்னு ஒரே இடத்தில் தேங்கி நிற்காமல் ஆற்று நீரை போல தனுசு ஓட ஆரம்பிக்க வேண்டும். ராகு கேது தோஷத்தை பார்த்து தயவு செய்து
கலங்காமல் இருங்க, பயப்படாமல் இருங்க. மிகப்பெரிய அளவில் அந்த முருகனுடைய அனுகிரகம் தனுசுக்கு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தோஷங்களும், ஜென்மத்திலே வந்த தோஷங்களும் சரி, நிச்சயமாக விலகியே தீரும். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படின்றத மறந்துட்டு சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் நீங்கள் மனம் உடைந்து உட்கார்றீங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை இடைவெளி விடாமல் செஞ்சால் மட்டும் போதும். தனுசுக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு அந்த விஷயத்தை நினைத்து நினைத்து 10லிருந்து 15 நாட்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் அந்த விஷயத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லுங்க. உங்களை பின்னோக்கி நிச்சயமாக வெற்றிகள் வந்தே தீரும். 2026க்கு அப்புறம் குருவால் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்பேற்பட்ட கோடான கோடி நன்மைகள் தனுசின் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா நடந்தே தீரும். நீங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதே இந்த காரியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த காரியம் முதலில் உங்களுக்கு சுபிக்ஷமாக நடைபெறும். அதுதான் உங்களுக்கு விதி காட்டக்கூடிய அறிகுறி. அதாவது இது நாள் வரைக்குமே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் முடியும் பொழுது அடுத்து ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு அடியையுமே நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நண்பனும் குடும்பம்தான், மிகப்பெரிய எதிரியும் குடும்பம்தான். அதனால் குடும்பத்துக்குள்ள கோபத்தை சட்டுன்னு காட்டாமல் இருங்க. தயவு செய்து கோபத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அடக்கி கையாளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு தனுசு வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். முடியாத நிலப்பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு ஏற்றவாறு அமைய போகுது. தனுசு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது. அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இத்தனை நாள் நிம்மதி இல்லாமல் கஷ்டங்களுடனும் நஷ்டங்களுடனும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகின்றீர்கள். அஷ்டமத்தில் குரு வந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆசைகளும் பேராசைகளும் உங்களின் மனதிற்குள் தோன்றும். அது தோன்றி அப்படியே சும்மா இல்லாமல் மிகப்பெரிய அளவில் விருட்சமாய் வளரும். அப்படி வளரும் பொழுது இன்னமும் இந்த மரத்தை நாம் உயரமாக வளர்க்கணும் அப்படின்னு பேராசைப்பட்டு அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். இந்த அகலக்கால் வைப்பதே குடும்பத்தில் ஆண்கள் தான். அதனால் தனுசில் இருக்கக்கூடிய உங்களின் கணவர் ஏதாவது செலவு செய்ய போகின்றார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த செலவை ஏன் செய்ய வேண்டும், இந்த செலவு நமக்கு தேவையான செலவு தானா அப்படின்னு 1க்கு 2 முறை அலசி ஆராய்ந்து விட்டு அந்த செலவில் இறங்குங்க. மிகப்பெரிய அளவில் தனுசுக்கு எந்த அளவுக்கு ஆசை வளர்கின்றதோ அந்த அளவுக்கு உங்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் அழிவையும் உங்களுக்கு தருவார்கள். அது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே செய்வார்கள். ஏன்னா நீங்கள் நன்றாக வளர்வது யாருக்குமே பிடிக்காது. முக்கியமாக இரத்த பந்தங்கள், உங்களின் சொந்தங்களும் இரத்த பந்தங்களும் ஒவ்வொரு நாளுமே உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையில் என்னுடைய அன்பான தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய உச்சத்தை மிச்சமிருக்கக்கூடிய நாட்களில் அடைய வேண்டும் அப்படின்னு நானும் முருகன் கிட்ட மனமாற பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.